என்றால் இப்படி மாறுபட்ட அந்த உணர்வின் தன்மை நமக்கு வளரப்படுத்தும் போது இதை எப்படி மாற்ற வேண்டும்? இது கிரேதா தாவர இனங்க கிரேதா. ஆக கிரேதா யுகத்தை கிரேதா யுகத்தில் பிறக்கும் இந்த உணர்ச்சிகள் அணுக்கள் மாறி இந்த எண்ணங்கள் கொண்டு இயக்குகின்றது. ஆகவே நம் உடலுக்குள் அந்த உணர்வின் தன்மை ரெண்டும் மோத போகும்போது உணர்வின் அறிவாக தெரிகின்றது துவாரகா. அந்த யுகத்தில் தான் பார்க்க வேண்டும் என்ற எண்ணங்கள் கண்கள் தோன்றியது. நம் உடலுக்குள் இருக்கும் உணர்வும் ஒரு பிரிவு ஒரு தீமையின் உணர்வில் நாம் எடுக்கப்படும் போது இந்த உடலுக்குள் ரெண்டும் மோதும் போது இந்த வேதனையின் உணர்வு வலுவாகும் போது அந்த வேதனைத்தான் நம்ம இயக்கியிருந்து அறிய முடிகின்றது. அந்த வேதனையின் உருவாக்கப்படும் போது தப்பி வைக்கும் இந்த 6வது அறிவின் தன்மை உண்டு. இந்த வேதனை மாற்ற நாம் வேதனை உணர்வுகள் இதை மாற்றி உணர்வின் தன்மை நம் உடலுக்குள் சேர்த்து இது அறக்குதல் வேண்டும். இது தவறினால் நமக்குள் அந்த வேதனை உணர்வை மாற்றி மீண்டும் தேய்வரைச்சி பரிணாம வளர்ச்சிக்கு வந்துவிடும். நம்ம கோடி செல்வம் வைத்திருக்கலாம், பணத்தின் மேலே ஆசை இருக்கலாம், அதன் வழி இந்த உடலை யார் நிம்மதியாக வளர்க்கிறாங்க? பணத்தை வைத்திருக்க கூட இன்னும் கொஞ்சம் வேதனை தான் அதிகமா படுறாங்க. இன்னைக்கு இருக்கிற காலத்துல பணம் வச்சாச்சுன்னா 2 பேர் கூட துணைக்கு ஆள் என்ன ராத்திரிக்கு அடிச்சு கொண்டு போட்டு போயிடுவானோ என்கிற பயம் வருது. இந்த பயம்தான் தான் வருது ஜாஸ்தி. பணம் இருக்குதுன்னு தெரிஞ்சா போறோம். நீ ரோட்ல வரப்போ இத்தனை பணம் வாங்கிட்டு வரான்னு தெரிஞ்சா போறோம், ராத்திரிக்கே வீட்டுக்கு திருட வந்துடும். திருட வராமனாலும் பரவாயில்ல, பகல்தே வந்துடுறான். பணம் இருக்குன்னு தெரிஞ்ச நேரம் இது டெலிபோனை பார்க்க வந்தானுங்க, கண்டு ரிப்பேர் ஆகி போச்சுன்னு போன் வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்தர்ப்பம் பார்த்து நுழைகிறான். உள்ள போன கதவை சாத்திட்டு அடிச்சுட்டு இருக்கிறதெல்லாம் அள்ளிட்டு போயிடும். இந்த மாதிரி அசுர உணர்வு பெருகிய இந்த காலத்தில் நாம் எப்படி வாழ வேண்டும்? ஏனென்றால் மனிதனான பின் இந்த நிலையில் தான் அதிகமாக உருவாகின்றது. இதை போன்ற நிலையில் நாம் என்றும் இந்த மனிதனான பின் இனி பிறவியில்லாத நிலை கொண்டு என்றும் ஒளியின் சரீரமாக உயிருடன் ஒன்று வாழ்க வேண்டும். அதற்கு நாம் என்ன செய்கின்றோம்? அதைத்தான் நமக்கு குருநாதர் காட்சி அறுவடை. இதெல்லாம் நீங்கள் புரிந்து கொண்டால் தீமை அகற்றும் வல்லமை பெற வேண்டும். தீமை என்ற உணர்வு வந்த பின் நினைப்படுத்தி தீமையை நீக்கும் இந்த ஞானம் வர வேண்டும். அந்த ஞானத்தை பெற செய்வதற்க இத்தனை உணர்வுகள் உங்களுக்குள் பேசுவது. அந்த ஞானம் என்ற நிலையில் தீமையை அகற்றும் சக்தி வராது. அந்த தீமை என்ற உணர்வு வந்தால் நல்லதை அடக்கிவிட்டால் அதை எழுந்து அதை நீக்கும் திறன் இழந்து விடுகின்றோம். அந்த திறன் இழக்காதபடி நினைக்கொண்டு நாம் இது மீண்டும் அந்த நல்ல எண்ணங்களை வலுகூட்ட வேண்டும் என்றால் அந்த துரு நட்சத்திரத்தை உணர்வு பெற வேண்டும். நல்ல எண்ணத்தை காக்கும் உணர்வு வருகின்றது. இந்த உணர்வின் தன்மை தீவை நீக்கும் அடக்கி அது உணர்வை நமக்குள் இதை அடக்கும் உணர்வு அணுவாக மாற்றிக்கொள்ள முடியும். ஆக அப்படி மாற்றினால்தான் அந்த துருவ நட்சத்திரத்துடன் நாம் இணைய முடியும். ஆக உயிரினத்தொன்று உணர்வின் தன்மை ஒளியின் சரீரமானது அது என்றும் பிறவியில்லாத நிலை அடைந்தது, பேரொழி என்ற நிலை அடைந்தது, பேரின்பத்தை ஊற்றிக்கொண்டே இருப்பதுதான். ஆனால் அந்த நிலை என்றும் ஏகாந்த நிலை என்று நாம் பெறக்கூடிய அந்த தகுதி படைச்சது மனிதனின் சரீரம்தான். இந்த உடலிருந்து நாம் பெறத்தால்னா இந்த உடல் இச்சைக்கு நாம் வந்தால் எத்தனையோ உபரீத வித்துகள் உண்டாகி விடுகின்றது. மனிதனை மீண்டும் மனிதன் அல்லாத உருவாக்கும் உணர்வுகள் மாறிவிடுகின்றது. இதிலிருந்து நாம் தப்ப வேண்டுமா இல்லையா? அதற்கு நாம் இப்ப என்ன செய்ய வேண்டும்? இதே போல மனிதன் நல்லது செய்ய வேண்டும் என்று எண்ணுகின்றோம். ஆக நாம எதன் சீதா ராமா என்று சுவையில் மிக்க உணரும் போது உயிரிலே பற்றி உணர்வின் எண்ணங்கள் வருகின்றது. எண்ணத்தின் வழி கொண்டு உடலை இயக்குகின்றது. எதன் சுவையோ அதன் உணர்வுகள் இயக்குகின்றது. ஆனால் நம் உடலுக்குள் இருந்து எதிர்ப்பான நிலை வரப்போது இது தகர்க்கும் தன்மைதான் வருகின்றது. ஆகவே இப்போது மகாபாரத போர் நடந்து கொண்டே இருக்கின்றது. அந்த மகாபாரத போர் என்ற குருஷேத்திர போர் வழி நடத்தி கொண்டேதான் இருக்கின்றது. ஆக ஒவ்வொரு மனிதன் உடலையும் இந்த மகாபாரத போர் நடந்து கொண்டே இருக்கின்றது. மகாபாரத போரை எப்படி அதை நிறுத்துவது, நீக்குவது, அதற்குண்டான உணர்வு வர வேண்டும் அல்லவா? நான் இப்ப சாதாரணமாக ஒரு நோயாளியை நீங்க பாக்குறீங்க. இந்த கண்ணன் தான் அந்த நோயின் உணர்வை உணர்த்துகின்றான். அதை நாம் நுகர்கின்றோம். நுகரப்படும் போது அந்த நுகரும் வலிமை எது ஊட்டுகின்றது? சூரியன் வரக்கூடிய வெப்பம், காந்தம், விஷம். அந்த நோயாளியின் உணர்வை தான் நுகர்ந்த பின் அது வலிமையானது. ஆகவே அதை எதை தாக்குகின்றதோ அதன் வழி கொண்டு அது வழிநடத்தும். அதனால்தான் அதற்கு அர்ஜுனன் தாக்கும் உணர்ச்சிகளை அது எதுவோ அது இயக்க சக்தி பெற்றது அர்ஜுனன். ஆனால் அதனோடு சேர்ந்த உணர்வின் இயக்கங்கள் நகுலன். அதனுடன் சேர்த்து இணைந்து நாம் வேதனை என்ற உணர்வு நுகர்ந்த பின்
நம் உடலுக்குள் ஊடுருவி செயல்படும் சக்தியை கொடுத்து விடுகின்றது. அதன் உணர்வின் தன்மை நாம் எந்த நல்ல குணத்தில் இருக்கின்றதோ அந்த உடலுக்குள் அது புகுந்த பின் அதன் உணர்வை சகாதேவன் புகுவதற்கும் அதோடு இணைவதற்கும் காரணமாகின்றது. ஆக அதுக்குள் அந்த நல்ல அணுக்களுக்குள் சேர்ந்து விட்டால் பீமன் நாம் சாந்தமான நிலைகள் இருந்தாலும் அந்த வலுவான நிலைகள் இங்கே உடலுக்குள் ஊடுருவி அது பீமனாக மாறுகின்றது. அதன் வலுவின் தன்மை அது மாற்றி விடுகின்றது. ஆனால் இந்த மாற்றி அந்த வலுத்தன்மை அடைந்த பின் இந்த மனிதன் என்ற சார்ந்த நிலைகள் ஒடுங்கி விடுகின்றது. அந்த ஒடுங்கிய பின் இந்த போர் நரைகள் அந்த பீமனே தன் வலுவின் தன்மை அது வலு பெற்று விடுகின்றான். அதன் உணர்வின் தன்மை உழப்பும்போது எந்த நோயாளியின் உணர்வை நாம் பெற்றோமோ அதன் உணர்வின் தன்மையை நம்மை மாற்றி விடுகின்றது. ஆக இங்கே அதே சமயத்தில் இங்கே தர்மனாகி விடுகின்றது. அந்த இந்த உடலுக்குள் வந்த பின் எம்மா எப்பா என்று அதன் உணர்வின் தன்மையை நமக்குள் அதன் உணர்வின் இயக்க சக்தியா மாறுகின்றது மனித நிலைகளில். ஆகவே இதே போல நம்ம போர் முறைகள் நம் உடலில் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. ஆக பரிணாம வளர்ச்சியில் எடுத்துக்கொண்டால் புலியின் உணர்வை மான் நுகர்ந்தால் மானின் உணர்வுகள் வரும்போது அதை இதை தாக்கப்படும் போது அர்ஜுனன், அதன் உணர்வின் தன்மை உடலுக்குள் செல்லப்படும் போது நகுலன், அந்த உணர்வின் தன்மை சேர்க்கப்படும் போது சகாதேவன். அவன் அதே சமயத்தில் மானின் அந்த மானை உருவாக்கிய அணுக்குள் இதை சேர்ந்த பின் பீமன் அதை இயக்காதபடி அதன் உணர்வின் தன்மை வளர்க்கின்றது. பின் அதன் உணர்வின் தன்மை இதை இயக்கப்படும் இந்த உடலை விட்டு வந்த பின் மீண்டும் புலியின் ஈர்ப்புக்குள் வந்து விடுகின்றது. வந்த பின் தர்மன். ஆக அந்த குட்டியானத்தில் அதை பாதுகாக்கக்கூடிய நிலைக்கு வருகின்றது. ஆனால் அந்த தர்மனும் சூழில் மீண்டும் வெல்லப்படுகின்றான். தன்னுடன் சேர்த்த உணர்வுகள் அனைத்தும் அடிமையாக்குகின்றது. ஆக சூழ்ச்சியில் வரும் உணர்வுகள் இதை எப்படி அடக்குகின்ற நிலையும் ஒவ்வொரு உடலையும் இது மகாபாரத போர் நடந்து கொண்டே இருக்கின்றது. ஆகவே இந்த கண்கள் காட்டும்போது உயிரிழப்படும் போது குருட்சேத்திர போர் அடிக்கடி நம்மளுக்கு நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றது. ஏனென்றால் அந்த உடலுக்குள் இருக்கும் அனைத்திற்கும் உயிரை குரு. ஆகவே இந்த குருட்சேத்திர போர் நடந்து கொண்டே இருக்கின்றது. இந்த நிலைதான் இங்கே தெளிவாக்கப்படுகின்றது. ஆகவே இந்த இயக்கின் உண்மையின் உணர்வை 6வது அறிவார் அறிந்து கொண்ட ஞானி அகிஷன் இதை நமக்குள் தெளிவாக்குகின்றான். அந்த தெளிவாக்கிய நிலைகள் காலத்தால் மாற்றப்பட்டு மனிதனுக்கு உபயோகமற்ற நிலையும் மனிதனை உருமாற்றும் நிலையும் இந்த மனித உடலை அவசியம் என்ற உணர்வு உருவாக்கும் தன்மைதான் மாறிவிட்டது. இதிலிருந்து நாம் எப்படி தப்புவது? அதற்குத்தான் இந்த இயக்கின் உண்மைகள், அதாவது சூரியன் நாராயணன் என்றும் இந்த பிரபஞ்சத்தை இயக்குகிறது என்றும் எப்படி சூரியன் எப்படி உதயமானது என்று முதலே சொன்னோம். அந்த உலகத்தை சிருஷ்டிக்கும் வல்லமை பெற்றது சூரியன். இதே போல சூரியன் மறு அவதாரம் விஷ்ணு, இந்த உயிரினின் தோற்றம். ஆக விஷ்ணுவின் மறு அவதாரம் சீதாராமன். ஏனென்றால் அந்த உணர்வின் தன்மை ஒன்று ஒளியின் தன்மை ஆக போகும்போது உயிரணு என்ற நிலையை தோன்றுகின்றது. அது விஷ்ணு. அது இயக்கம் ஈசன், அதில் ஏற்படும் வெப்பம் விஷ்ணு, ஈர்க்கும் காந்தம் விஷ்ணு. இப்படி 3 நிலைகள் நம் உயிர் வேலை செய்கின்றது. இப்படி உயிரணு தோன்றிய பின் ஒரு செடியின் சத்தை நுகரப்படும் போது சீதா, அந்த சுவையின் உணர்வு உயிரிலே மோதப்படும் போது அந்த உணர்ச்சி சீதா ராமா, அந்த உணர்ச்சியின் எண்ணங்கள் இங்கே வருகின்றது. அந்த உணர்ச்சியின் தன்மை பெற்று அந்த உணர்ச்சியில் தக்க அந்த உடல் அமைப்பு வருகின்றது. எதன் சுவையோ அதற்கு தக்க இந்த உயிரணு உடல் பெறும்போது சிவம். ஆகவே இந்த கடலை செடியிலிருந்து வரக்கூடிய மனத்தை அது சாந்தம். அந்த சாந்தமான மனத்தை நுகரப்படும் போது இது வினை. அந்த செடியில் விளையும் வித்து வினை, அதொன்று வித்து. அந்த செடியில் விளைந்த வித்த நிலத்தில் ஓண்டினால் இருந்த இடத்திலிருந்தே அந்த தாய் செடியின் உணர்வை எடுத்து அதே செடி போல அதன் உணர்வு விளைந்து அதன் வித்துகளை உருவாக்குகின்றது. இப்ப அந்த செடியில் வரும் உணர்வினை இந்த உயிரணு நுகர்ந்தால் இது வினை இயக்கம். ஆக எதன் இயக்கத்தை இது நுகர்ந்ததோ அந்த இயக்கத்தின் தன்மை கொண்டு இந்த உயிர் அது வினையாக்கி உடலின் தன்மை அந்த உடல் அமைப்பு ஆகின்றது. ஆகவே நாம் உடல் பெற்ற நாள் சிவன் ராத்திரி. ஏனென்றால் உயிரின் தன்மை இருளுக்குள் சிக்கி விடுகின்றது என்பதனை தெளிவாக கூறுகின்றேன். ஏன்னா பலமுறை சொல்லி இருக்கிறேன். உங்களுக்கு வழியில் நாம் இதை மீண்டும் நினைப்படுத்தி நாம் எடுக்கும் உணர்வுகள் நம் உயிர் எப்படி மாற்றிக்கொண்டே இருக்கிறது என்ற நிலை நாம் அறிந்து கொள்வதற்கு மீண்டும் நினைவுபடுத்துகின்றேன். ஆகவே இதை
வினைக்கு நாயகனாக அது வினை இயக்கத்தின் தன்மை கொண்டு உடலாகின்றது சிவன். சிவனின் பிள்ளை விநாயகன். ஆக எந்த உணர்வின் தன்மை அந்த உணர்ச்சிக்கு தக்க அது இயக்கம். ஆக அந்த உணர்ச்சி தக்க இயக்கம் வரப்போகும்போது அதாவது இந்த 9:48 நாள் இங்கே வருகின்றது. ஆனால் இதிலே எடுத்துக்கொண்ட உணர்வின் தன்மை உயிரினும் போது துரித நிலைகள் கொண்டு இந்த அணுக்கள் உருவாகின்றது. அந்த அணுக்கள் உருவாக்கப்படும் போது இந்த உடலுக்குள் உணர்ச்சியின் எண்ணங்கள் தோன்றும் போது ராமன் பிறந்த நாள். ஆக அந்த எண்ணத்தின் தன்மை கொண்டு அந்த உணர்வு ஆகப்படும் போது இந்த உணர்ச்சி ஊற்றி அந்த உடலை இயக்க தொடங்குகின்றது. ஆக இங்கே சிவ தத்துவத்தில் எடுத்துக்கொண்டால் எதன் உணர்வு எடுத்ததோ அந்த வினைக்கு நாயகனாக அதை இயக்குகின்றது. இது விநாயகா என்று இப்படி நாம் தெளிவாக்கிக் கொள்வதற்கு காரணம் பெற வைத்து நாம் உருவம் அமைத்து உருவின் தன்னை நாம் அறிந்து கொள்ளும் நிலை செய்யணும். இது எல்லாம் துவைதம். அவன் காரண காரியத்தில் அவன் காட்டிய உணர்வு என்பது அத்வைதம். அவன் சொன்ன உணர்வின் தான் நுகரப்படும்போது அவன் கண்ட மூலக்கூறுகளை நாம் அறியும் தன்மை அத்வைதம். அதன் உணர்வின் தன்மை உயர்த்தப்பட்ட பின் அதன் உணர்ச்சிகள் இயக்கப்பட்டு அறியும் அறிவாக நமக்குள் அந்த எண்ணங்கள் வருகின்றன என்பதுதான். இதை நாம் அறிந்து இந்த உணர்வின் தன்மை நாம் எப்படி மீள வேண்டும் என்பதுதான். அதாவது துவைதம், அத்வைதம், விசிஷ்ட அத்வைதம், துவைதம். இன்று இதே சமயத்தில் விசிஷ்ட அத்வைத்தின் இயக்கத்தை கண்டு உணர்வது துவைதவாதிக்கும் இந்த அத்வைதவாதிக்கும் 2 பேருக்குமே இதுதான் உண்மை, இதுதான் உண்மை என்ற நிலையில் போர் முறைதான் இருக்கின்றது. தான் கற்றுக்கொண்ட உணர்வுதான் பெரிது, தான் கற்றுக்கொண்ட உணர்வுதான் பெரிது என்று இயக்க ஞானிகள் காட்டிய உணர்வுகளை இதுவரையிலும் அது பருக முடியவில்லை. அந்த உண்மையின் தன்மை இயக்க முடியவில்லை, அறியவும் முடியவில்லை. இதை போலதான் இங்கே நாம் உருவம் அமைத்து அருவ நிலையில் இந்த இயக்கத்தின் தன்மை நாம் அறிந்து நம்மை நாம் அறிந்து கொள்ளத்தான் இந்த உருவங்களை அமைத்து வைத்தான். நாம் எதன் குணங்களை நுகர்ந்தோமோ அதன் வழிப்படி உடல்கள் அமைப்பு துவைதம். அதன் உணர்வின் தன்மை உள் நின்று இயக்குவது விசிஷ்டாத்வைதம். உடலுக்குள் மறைந்து அது இயக்குகின்றது. அதன் உணர்வின் தன்மை இயக்கப்பட்டு உணர்வுக்கு அந்த பொறியும் உடலின் அமைப்புகள் எப்படி ஆகின்றது என்பதுதான். சிலையை உருவமாக்கி அந்த உணர்வின் தன்மை நாம் அந்த எண்ணி அவன் காவிய கருத்து பிரகாரம் நம்ம எண்ணும்போது அந்த உணர்வை பிரித்து நுகர்ந்து உயிரிழப்பட்டு அந்த உயரும்போது விசிஷ்டாத்வைதம். நம் உடலுக்குள் மறைந்து இந்த உணர்வின் தன்மையை நமக்கு இயக்குகின்றது. எதன் உணர்வை நாம் நுகர்ந்தோமோ அதன் உணர்ச்சிக்கொப்ப உடலின் அமைப்பு வருகின்றது. அந்த உடலுக்கொப்ப அந்த உணர்வின் எண்ணங்கள் வருகின்றது என்பதைத்தான் ஞானிகள் இதை தெளிவாக கூறுகின்றனர். ஆக சாஸ்திரங்களில் இப்போது நாம் மனுஷரும் பொய்யாக்கி கொண்டிருக்கின்றோம். இந்த உடல் இச்சைக்கு ஏதோ சொல்லுகின்றோம், இந்த உணர்வின் தன்மை தான் வளர்த்துக் கொள்ளுகிறோம். இந்த உடலுக்கு பின் எந்த நிலையை நாம் எப்படி அடைய வேண்டும் என்று இயற்கை உண்மைகளை நாம் அறிவதற்கு எவ்வளவு பெரிய தத்துவத்தை கொடுத்துள்ளார். ஆகவே இந்த உடலுக்குள் ஆனப்பின் அணுவின் தன்மை வரும்போது உயிர் விஷ்ணு அந்த எந்த சக்தி இது நுகர்ந்ததோ அது அணுவாகின்றது. அந்த அணுவாகும்போது விஷ்ணுவின் மறு அவதாரம் சீதாராமன். எதன் சுவையின் உணர்வின் அணுவானதோ இந்த உயிரை போல அந்த துடிப்பு அது இயக்கமும் அவருடைய காந்தம் ஏற்படும் உயிரை போலவே அந்த இயக்கம் ஈசன் என்றும் ஏற்படும் வெப்பம் விஷ்ணு என்னும் ஈர்க்கும் காந்தம் லட்சுமி. எதன் உணர்வின் தன்மை இயக்கிறதோ இந்த அணுவின் தன்மை அது சீதா ராமா. ஆக விஷ்ணுவின் மறு அவதாரம் எதன் சுவை கொண்டதோ அந்த உணர்ச்சியின் எண்ணங்களை உருவாக்கக்கூடிய நிலைகள் பெற்றது இந்த உயிரை போலவே. அதான் விஷ்ணுவின் மகன் பிரம்மா. ஆக எதன் உணர்வின் தன்மை இந்த சீதாராமன் என்ற உணர்ச்சியில் இயக்கினாலும் அதன் உணர்வின் தன்மையை எப்படி உயிர் உருவானதோ அதே போல இந்த அணுவின் தன்மை தன் இனத்தை பெருக்கும் பிரம்மா. அதான் விஷ்ணுவின் மகன் பிரம்மா. அதான் அணுவானத்தின் அணுவின் மலம் உடலாகும் போது சிவன். அதான் விஷ்ணு வரம் கொடுக்கின்றான், பிரம்மனை உருவாக்குகின்றான். விஷ்ணு வரம் கொடுக்கின்றான், பிரம்மன் உருவாக்குகின்றான், சிவனோ அரவணைக்கின்றான் என்ற பேருண்மையை தெளிவாக நாம் தெரிந்து கொள்வதற்கு காவியங்கள் சீராக கொடுக்கின்றன. நாம் மனுஷன் இந்த முழுமைக்கு பதிலாக இன்னைக்கு எப்படியே நடந்தா என்ன, இன்னைக்கு காணும்போது நாளைக்கு என்ன ஆக போகுது அப்படின்னு இந்த நிலையில் தான் நாம் வாழுகின்றோம். ஆக இந்த உடலுக்கு பின் நாம் இனி பிறவியில்லா நிலை அடையும் மார்க்கத்தை தான் இப்படி தெளிவாக்குகின்றான். சூரியன் இந்த பிரபஞ்சத்தை இயக்கினாலும் இந்த உயிர் இந்த உடலான பிரபஞ்சத்தை எப்படி இயக்குகின்றது, அதில் நுகர்ந்த உணர்வுகள் அது எப்படி அணுத்தன்மையை அது இந்த சுவைக்கொப்ப உணர்ச்சிகளும் உணர்ச்சிக்கொப்ப எண்ணங்களும் எண்ணத்தின் தன்மை கொண்டு நாம் எப்படி இயக்குகின்றது ஏற்பது இதெல்லாம் தெரியதாகும். அந்த உடலுக்குள் உடலை அமைப்புகளும் உணர்வுகளின் தனக்குள் எப்படி உருவாக்குகின்றது என்பதனை இங்கே காட்டப்படுகின்றது. ஆக நுகர்ந்த உணர்வுக்கொப்ப என்ற உணர்ச்சியோ
அதற்கு தக்க இந்த சுவை எதுவோ அதற்கு தக்க உருவ அமைப்பு வருகின்றது. ஆக அதற்கு தக்க உறுப்புகள் வருகின்றது. நாம் இப்படி உயிரணு தோன்றிய பின் தான் நுகர்ந்த உணர்வுக்கொப்ப விட்டில் பூச்சியாக மாறுகின்றது. ஆனால் அந்த விட்டில் பூச்சியின் உணர்வு உறுப்புகள் வேறு. இதே போல ஒவ்வொரு உறுப்புகளும் தான் நுகர்ந்த உணர்வுக்கொப்ப பரிணாம வளர்ச்சி இப்படி அடைந்து பலவிதமான நிலைகள் தீமையிலிருந்து விடுபட வேண்டும் என்ற உணர்வுகள் சேர்த்து 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 இந்த உணர்வின் தன்மை உருவாகின்றது. அப்படி சேர்ப்பதற்கு மூல காரணம் முதலே சீதா ராமா என்று எண்ணங்கள் வந்தாலும் தான் நுகரும் உணர்வு கொண்டுதான் அறிவாக இயக்குகின்றது. ஆக அறிவாக இயக்கப்படும் போது பார்க்க வேண்டும் என்ற உணர்வுகள் தோன்றுகின்றது. அப்ப பார்க்க வேண்டும் என்ற உணர்வு எண்ணங்கள் வரப்போகும்போது அதன் உணர்ச்சியின் தன்மை தனக்குள் சேர்த்து அந்த கண்கள் உருவாகின்றது. ஆக வாசுதேவனுக்கும் தேவிக்கும் சிறைச்சாலைக்கும் கண்ணன் சொன்னார். ஏனென்றால் மீண்டும் மீண்டும் ஞாபகத்தை ஊட்டுகின்றேன். இவனுக்கு கண்கள் தோன்றுகின்றது. கண்கள் தோன்றிய பின் ஒன்றை கூர்மையாக பார்க்கின்றது. அந்த கூர்மையாக பார்க்கப்படும் போது அந்த உடலின் உணர்வை உருவத்தை நமக்குள் பதிவாக்கின்றது. ஊழ்கனை என்று வைத்தாங்க. அந்த பதிவான பின் அந்த உடலிருந்து வரக்கூடிய அந்த சமயம் எந்த குணத்தின் தன்மை வெளிப்படுகின்றதோ அதை நுகர்ந்து அறிகின்றது. அந்த நுகர்ந்து எப்படி அறிய சென்று கருவுடைய ருக்மணி பதிவாக்குகின்றது. கண்ணோடு சேர்ந்த காந்தப்புலமோ அது உயிருடன் மோதச் செய்கின்றது. அந்த மோதிப்பின் உண்மையின் தன்மை அறிகின்றோம். அதனால்தான் சத்திய பாமா. அதனால் இந்த கண்கள் என்ன செய்யறான்? அப்ப நோயாளி என்ற உணர்வு நான் உற்று பார்த்தா அவன் உடலே நோயின் உணர்வு முன்னணியில் இருக்கின்றது. அதை நுகர்ந்து அறிந்தம் என்றால் வெண்ணையை கண்ணன் தேடுகின்றான். இப்ப நம்ம கண் கொண்டு நோயாளி உணர்வு அதிகமானா அவன் உடலில் எந்த நோயின் தன்மையோ அந்த வெண்ணெய் உருவான அது முதுமை அதன் உணர்வை எழுத்த நமக்குள் கண்ணன் வெண்ணையை தேடுறான். அதே சமயத்தில் இந்த துருவ நட்சத்திரத்தினுடன் நெஞ்சை வென்றது, விஷத்தை வென்றது. உணர்வின் தன்மை கூர்மையாக கொண்டு அந்த எண்ணத்தை நாம் உணர்வு நுகர்ந்தால் இதே கண்கள் தான் பரிவாக்குகின்ற ருக்மணி. அதன் உணர்வின் தன்மை துருவ நட்சத்திரத்தின்பால் செலுத்தப்படும்போது தீமை வென்று வெண்ணெய், தீமைகளை நீக்கும் உணர்வின் தன்மை வெண்ணையை நமக்குள் உருவாக்கின்றது. ஆகவே இதை போலதான் இந்த உணர்வுகளை கண்ணன் வெண்ணெய் தெரிகிறோம் என்றால் கண்ணன் பிறந்த நாளுக்கு என்ன செய்யறோம்? வழுக்க மரம் ஏறி அதுல போய் வெண்ணெய் திருடுறதுக்கு பல கஷ்டங்கள் என்பது. அதே மாதிரி கண்ணன் மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு என்ன செய்யறோம்? உரி அடிப்பதும் கண்ணன் வெண்ணெய் திருடினான் அவன் கண்ணன் பிறந்தனான் அப்படின்னு சொல்லிவிட்டு இதை தவறுகளை நாம் அதிகமாக செய்து வருகின்றோம். அந்த கண்கள் ஒரு மனித உடல் இருக்கக்கூடிய பதிவாக்கி உணர்வின் தன்மை நுகரச் செய்து நம் உடலோடு எப்படி ஆக்கிக்கொள்ள அந்த வெண்ணெய். அப்ப நோயாளி உணர்வு எவ்வளவு இருக்குன்னு உற்று பார்த்த பின் அந்த நோயின் உணர்வு அந்த வெண்ணெய் நமக்கு தேவை. அப்ப திருநா என்ன செய்யும்? அந்த வெண்ணெய்க்குண்டான உணர்வின் சத்து தான் நமக்கு விடுவார். அதான் கண்ணன் வெண்ணெய் திரையிடான் என்று இது உயர்ந்த உணர்வுகளை நாம் திறப்போம்போது தீமைகளை வென்ற உணர்வுகள் ஒரு நட்சத்திரத்திலிருந்து வரக்கூடிய உணர்வின் நுகர்ந்தால் அந்த வெண்ணெய் இந்த கண்கள் தெரியினால் என்ன ஆகும்? தீமையை நீக்கும் உணர்வின் சத்து நமக்கு விடுவார். அவனுக்கு வலுவான நிலைகள் உருவார். அதனால்தான் கண்கள் வெண்ணெய் திரையிடான் என்று. இப்படி கண்கள் தோன்றிய பின் ஒவ்வொன்றையும் கூர்மையாக பார்க்கின்றது. இப்ப சாதாரணமாக இப்போ நரி ஆட்டை பார்க்கின்றது, ஆடு நரியை பார்க்கின்றது. ஆக நரியின் கண்களோ ஆட்டை தனக்குள் இரையாக்கும், அது இதனுடன் இணைத்து இதனுடைய வலிமை கூட்ட சேர்க்கின்றது. இதை வளர்க்க எண்ணுகின்றது. ஆடோ இதிலிருந்து தப்பிக்கும் நிலைகள் பெறுகின்றது. இதனுடைய வலிமையின் நிலையை ஆட்டின் கண்கள் திருடுகின்றது. அந்த திருடி தன் உணர்வுக்குள் அந்த வெண்ணை ஆக்கிய அந்த ஆட்டின் உணர்வுக்குள் அந்த நரியின் உணர்வை இணைத்து விடுகின்றது. அந்த வலிமை தருகின்றது. தான் கண்ணன் வெண்ணெய் தருகிறான். அந்த தீமை திருடிய பின் அதிலிருந்து தப்பிக்க வேண்டும் என்ற உணர்வை சேர்க்கின்றது. இந்த உணர்வுகள் வந்த பின் அதன் வலிமையை சேர்த்து அதுவாக மாறிவிடுகின்றது. தன் கீதையிலே நீ எதை எண்ணுகின்றாயோ அதுவாகின்றேன். அதைக்கிட்ட தப்பிக்க வேண்டும் என்ற உணர்வு எடுக்க போகும்போது அந்த உணர்வின் தன்மை நரியின் உணர்வு இந்த உடலை சேர்த்து விடுகின்றது. அதுவாகவே அறிகின்றது. இந்த உடல் விட்டு சென்ற பின் அந்த நரியின் ஈர்ப்புக்குள் ஆற்றின் உயிரான்மை சென்ற பின் எதன் உணர்வும் நரியின் உணர்வை ஆற்றின் உடலுக்குள் அந்த வெண்ணெயை தேடி வைத்ததோ அதற்கு தக்கவாறு இந்த அணுக்கள் அதன் உடலை சேர்ந்து அந்த நரியாக உருவமாறுகின்றது. இதெல்லாம் நாம் தெரிந்து கொள்வதற்கு இவ்வளவு தெளிவாக கொடுக்கின்றன. இந்த கண்ணன் வெண்ணெய் தெரிஞ்சு இப்படி பல கோடி சரீரங்களை ஒவ்வொன்றும் நாம் நுகர்ந்து அதற்கு தக்க பரிணாம வளர்ச்சி உறுப்புகள் உருவாவதும் குணங்கள் மாறுவதும் அதற்கு தக்க தன்னை பாதுகாக்கும் உணர்வுகள் இப்படி வளர்ச்சி அடைந்து வளர்ச்சி அடைந்து வளர்ச்சி அடைந்து வந்ததுதான் தீமையிலிருந்து விடுபடும் வலிமையான சக்தி பெறுகின்றது. தீமையை நீக்கிடும் வலிமை பெறுகின்றது. அந்த தீமையை நீக்கும் வலுவரும்போதுதான் வராகன் இந்த பன்றியின் தலையை போட்டு மனித உடலை காட்டுகின்றன.
ஆனால் இது நுகர்ந்த உணர்வுக்கொப்ப உறுப்புகள் அமைந்து தீமைகளை பிளந்துவிட்டு நல்லதை மற்றும் நுகர்ந்தறியும் அந்த உடல் அமைப்பு அமைக்கின்றது. இதை அமைத்தது யார்? அது ஒவ்வொரு வாழ்க்கையும் தீமையிலிருந்து விடுபட வேண்டும் என்ற உணர்வை எடுத்து பரிணாம வளர்ச்சியாகி பன்றின் உடலை உருவாக்கியது யார்? இதே உயிர் தான். அந்த பன்றின் உடல் உறுப்புக்கு தக்க தீமைகளை பிளந்து நல்ல மனத்தை அது நுகர்கின்றது. அந்த நல்ல மனத்தை நுகர்ந்து கொண்ட பின் அதன் வாழ்நாள் தொற்றியுள்ள உணர்வின் தன்மையை மாற்றி இந்த உடலை பிளந்து விட்டு வெளிவரும் இந்த உயிரான்மா தான் மனிதனாக உருவாக்குகின்றது. மனிதனான உருவாக்கிய நம் உணவாக உட்கொள்ளும் உணவுக்குள் மறைந்து வரும் நஞ்சினை பிளந்து விட்டு நஞ்சென்ற நிலையை நீக்கும் உணர்வின் தன்மை பெறுகின்றது. அதான் மனிதனாக பிறக்கின்றது. தீமை என்று உணர்வு அறிந்து கொண்டு சமப்படுத்தி உணர்வை மாற்றி அமைக்கும் சக்தி பெறுகின்றது மனிதன். இதை தீமையை அவன் மனத்தால் நுகர்ந்து நீக்கிவிட்டு தீமின் நல்லவை அதுக்குள் உடலை சேர்க்கின்றது. அந்த நல்லவின் உணர்வை பெறக்கூடிய தகுதி பெற்ற உறுப்புகள் உருவாக்கி மனிதனாக உருவாக்குகின்றது. அப்ப கடவுள் யார்? நான் அது எண்ணிய உணர்வு உள்நின்று உறுப்புகளை உருவாக்கின்றது. அதன் உணர்வின் தன்மை ஈசன் யார்? அந்த உயிரை நுகர்ந்த உணர்வின் தன்மை இயக்கி அந்த உணர்வின் தன்மை அது உருவாக்கும் அணுத்தன்மை உருவாக்கும் உயிரை. ஆக உள்நின்று உணர்வின் தன்மை அந்த அணுவின் தன்மை அடைந்தால் உள்நின்று இயக்குவது யார்? கடவுள். ஆகவே கடவுள் என்ற தனித்தன்மை கொண்டு எவரும் ஒருவரும் இல்லை. எதனுள் எதன் வலு சேர்க்கின்றதோ அந்த உணர்வின் தன்மை தான் வலு இயக்குகின்றது. ஆகவே இதைத்தான் நாம் எதன் வலுவின் தன்மை அதை இயக்குகின்றது. ஆகவே இதன்படி நம்ம வலுவான உணர்வுகள் நமக்குள் இயக்குவதை நாம் 6வது அறிவால் நாம் உணர்ந்து கொண்டோம். இப்ப பரசுராம் என்று தீமைகளை நீக்கிய பின் மனிதனானப்பும் நமக்குள் எத்தனை குணங்கள் இருந்து ஈகை, இயக்கம், பண்பு, பரிவு, பாசம் என்ற நிறைய வருகின்றன. இது தவறில்லை. ஆனால் பிறருடைய துயரங்களை கேட்டு அறியும் போகும்போது அந்த வேதனை என்ற வலுவான உணர்வுகள் நமக்குள் வந்து விடுகின்றது. அது எப்படி வேதனை உருவாக்கும் உடலை பெற்றதோ அதே போல இன்றைக்கு ஒரு புலியை பார்க்கின்றோம். அது தாக்கிவிடும் என்ற உணர்வை எடுத்தால் நமது கண்கள் உற்று பார்த்து உணர்வின் தன்மை தனக்குள் சேர்த்த பின் அந்த அணுக்கள் அறையும் உணர்வின் தன்மை நினைவுபடுத்திக் கொண்டே இருக்கும். அப்ப அந்த புலியின் உணர்வு நமக்குள் சேர்க்க சேர்க்க நாம் புலியை பார்த்திருக்க மாட்டோம். புலியை பற்றி கதையை சொல்லியிருப்பேன். இப்படியெல்லாம் அவனை கொண்டவன். இந்த உணர்வின் தன்மை நுகர்ந்த பின் இந்த உணர்வு இந்த அணுக்களில் பதிவாகி இருக்கும். பின் அதுவே நாம் நினைவு கொள்ளும் போது அந்த புலியின் உணர்வின் தன்மை வலு தாங்கி அதை வரும். திடீர்னு புலி வருது, அது வருது, இது வருதுன்னு சொல்லிட்டு அப்ப அந்த உணர்வு வருது. அந்த உணர்வின் தன்மை பெற்ற பின் இந்த உடலை விட்டு சென்ற பின் இந்த உயிர் 6வது அறிவிருந்தும் அதன் உணர்வை நாம் வளர்த்துக் கொண்டார். இது வளர்த்து கொண்ட பின் இந்த உடலை விட்டு சென்ற பின் அடுத்து புலியின் ஈர்ப்புக்கு அழைத்து செல்லும். ஏனென்றால் அதன் உணர்வின் வலு ஜாஸ்தி. இன்று வேற ஒண்ணு வேண்டாம். இப்போ ஒரு தடவை பாம்பை பார்த்துடுறாங்கன்னு வச்சுங்க. ஒரு வீட்டுல கயிறுகள் இருந்தால் அழிவு பாம்புன்னு சொல்ல ஆரம்பிச்சிடும். அப்புறம் பார்த்தால் பாம்பு இருக்காது. ஆனா அந்த பாம்பின் நடுவில் நமக்குள் அந்த நிலையை ஒரு சமயம் இந்த உணர்வின் தன்மை உணர்த்துவதற்காக ஒரு ஆமனுக்கு விதையை எடுத்து அதுல பச்சை பாம்பின் உணர்வை சேர்த்து அதுல பலவிதமான உணர்வை சேர்த்துருந்தார். அந்த செடியை விளைய வச்சு விளைந்த வித்தினை எடுத்து எண்ணெய் ஆக்கி எண்ணெயை போட்டு திரி பார்த்தா எங்க பார்த்தாலும் வெறும் பாம்பா தெரியும். ஆக அதை எடுத்துக்கொண்ட உணர் நிழல்கள் அந்த உணர்ச்சிக்கு அந்த ஒளிகளில் எப்படி படங்களாக காட்சி கொடுக்கிறது காண்பார். இது எப்படி வந்தது? இதே போல நாம் உணர்வின் தன்மை நாம் நுகர்ந்து கொண்டது உயிரைப்பட்டு இந்த உணர்வுகள் நம் உடலை சேர்த்து விடுகின்றது. அடிக்கடி பாம்பு 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 என்று பயம் வந்தால் அந்த உணர்வின் தன்மை வந்து பாம்பு அவங்க வீட்டுக்குள்ள வந்துட்டேதான். அடுத்த வீட்டு பக்கம் போன இந்த உணர்வு அலைகள் எதை எண்ணுகின்றனோ உணர்வின் தன்மை கவரப்படும்போது அந்த உயிரினங்கள் எங்க வீட்டுக்கு வரும். ஏனென்றால் இதெல்லாம் இயற்கை காமிக்கின்றார். எப்படியெல்லாம் இது மனிதன் எண்ணத்துக்குள் வந்த பின் எப்படி இயங்குகிறது. ஆக மனிதனானத்தின் தீமையை நீக்கும் பெற்ற இந்த மனிதனானத்து இந்த உடலை காக்க மற்றொன்றை நாம் எண்ணும் போது இப்ப புலி வருகிறது என்று எண்ணும் போது அந்த புலியின் உணர்வை தனக்குள் அது நமது கண்கள் திருடி வருகின்றது. அப்ப அதை நம்ம மாற்றி அமைக்க வேண்டாம் இல்லையா? அந்த உணர்வு அதிகமாகிவிட்டால் அந்த உணர்வுந்த பின் அந்த உடலின் அமைப்பே நமக்கு தெரியும். வேற ஒண்ணும் வேண்டியலை. நான் இந்த அந்த பனைமரத்து பக்கம் போனேன். பெரிய பூதம் ஒண்ணு தெரிஞ்சதுன்னு ஒருவன் கற்பனையா சொல்லுகின்றான். நாம கேட்கிறோம்னு வச்சுக்கோங்க. அந்த கேட்க உணர்வு நமக்குள் பதிவாகின்றது. அப்ப அந்த இடம் வந்த உடனே அந்த பனைமரம் தெரிஞ்சவொன்னா அன்னைக்கு சொன்னான் இங்கேதான் போடணும். அப்ப அந்த உணர்வு இவன் கற்பனை பற்றி அவன் எத்தனை கற்பனை பண்ணாலும்
அந்த நினைவானப்பு நினைச்சு அவன் சொன்ன உணர்வு வரும். இப்படி இருந்தது, அவனுக்கு கழுத்து பிடிச்சது, நெருக்கியது, அவன் துடி எழுதி செத்தானுங்கிற போது அந்த பயமாகும்போது அவன் சொன்ன நினைவு அந்த இடத்துல தான் பண்ணுவான். அப்ப அங்க நுகர்ந்தப்பின் அவன் இருதயங்கள் படபடுத்தும். அப்ப அதிகமான நிலைகள் ஆக போகும்போது இருதயங்கள் தாங்க முடியாம வெடித்து ரத்தமா வரும். ஆக இது மாதிரி அங்க போனது அவன் ரத்தமா கட்சி செத்தான் என்று சொல்லுது. இப்போ அந்த உணர்வு தாங்காதபடி அந்த அறிவின் தன் இறப்பும் இவன் சொன்ன உணர்வுகள் அது வேகமாக நுரையீரல் தாக்கப்படும்போது வெடித்து விடும். அப்ப அதை செத்தான் என்ற நிலை வரும். இப்படியும் சில நிலைகள் உண்டு. என்றால் இதை காற்றார், இது உணர்வுகள் வரப்பும் போது அவர் ஒன்று சொல்வார், அங்க போய் பாடுறான். அந்த போய் பாடுறான்னு சொன்ன உடனே அதே பயம் வரும். அப்போ அவர் என்ன சொன்னாரோ அந்த கற்பனை வரும். அந்த கற்பனைகள் வந்த உடனே உருவமாக தெரியும். அப்ப கிடுகிடு கிடுகிடு கிடு நடந்து. இதை போலதான் நாம் மனிதனால் உருவாக்கப்பட்ட உணர்வுகளை நாம் எப்படி நம்ம மனக்கண் முன்னாடி வருகின்றது என்பதனை காட்டுகின்றன.